السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு தந்த பெரிய அருட்பாக்கியம்தான் இந்த இஸ்லாம் என்ற நேர்வழியாகும். இந்த நேர்வழி பெற்ற ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகளிலே பிரதானமானதாகவும் அதிமுக்கியமானதாகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்கப் போகின்ற கேள்விகளிலே முதன்மையானதுமான தொழுகையை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை ஒரு மனிதன் முடித்துவிட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்ற சலாத்தோடு தொழுகை முடிந்து விடுகிறது. இந்த தொழுகை முடிந்துவிட்டவுடன் தொழுகை அனைத்து கடமைகளும் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அனைத்தும் முடிந்து விடுகிறது. ஆனால் அதற்கு பின்னால் சில அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அமல்களை ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார்கள், செய்யுமாறு பணித்தார்கள். அதன் மூலமாக அதை செய்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பலன்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துவிட்டு சென்றார்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று இஸ்திக்பார் பண்ணுவார்கள். எதற்காக இந்த இஸ்திக்பார் பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், தொழுகையிலே ஏதேனும் மனிதன் என்ற வகையிலே தவறுகள், சிறிய தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த தொழுகையிலே ஏற்பட்ட தவறுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றோம். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ், அதாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வலா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபض்லு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன், லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅத்திய லிமா மனஅத் வலா யன்ஃபஅ தல் ஜத் மின்கல் ஜத், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இவ்வாறான திக்ருகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையை தொழுதாலும் இவைகளை சொல்லுவார்கள். ஏன் இந்த விஷயங்களை செய்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு இபாதத், ஒரு அதிமுக்கியமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதுகார்களையும் நாம் ஒவ்வொருவர்களும் மனனமிட்டு ஓதி வர வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதற்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற கலிமாவோடு 100 தடவைகளை பூர்ணமாக்கி விடுகின்றோம். இதனை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் சொல்லிவிட்டு இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹோடு 100 தடவைகள் சொல்லுகின்றோம். இதை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்து வருவானாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் கடலிலே உள்ள நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அதுகார்களை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் இமாமோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதுக்கார்களை இமாம் சில வேளைகளிலே அவசரமாக எழுந்து சென்று விட்டாலும் அந்த இடத்திலே இருந்து நாங்கள் இந்த திக்ருகளை செய்ய வேண்டும். 3 நபர்களுக்கு மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒருவர் தான் தொழுகை முடிந்தவுடன் அந்த இடத்திலே இருந்து இந்த அதுக்கார்களையெல்லாம் ஓதி அல்லாஹுக்காக வேண்டி என்ற இந்த நியத்தோடு இந்த திக்ருகளை எல்லாம் செய்துவிட்டு ஒரு மனிதன் எழும்புவானாக இருந்தால் எவ்வளவு நேரம் நாங்கள் தொழுகைக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நேரங்கள் அவ்வளவுக்கும் மலக்குமார்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அருள் புரிய வேண்டும் என்று துஆ கேட்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
சுப்ஹானல்லாஹ் 10 தடவைகள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் 10 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவைகள், அல்லாஹு அக்பர் 10 தடவைகள் என்று ஒரு மனிதன் செய்து வந்தால் 5 நேர தொழுகையிலையும் 150 தடவைகள் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை சொல்கிறார்கள். அந்த சொல்கின்ற மனிதனுக்கு 2500 கூலி, ஒரு 2500 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு 2500 கூலிகள் எழுதப்படுகிறது. ஒன்றுக்கு 10 என்ற வகையிலே, ஒன்றுக்கு 10 என்ற கணக்கிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 150 தடவைகள் இந்த சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவைகள், அல்லாஹு அக்பர் 10 தடவைகள் மிகவும் இலகுவான திக்ர்கள். ஒரு மனிதன் நடந்து செல்லலாம். இதை நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது தொழுகை முடிந்து அவசரமாக ஒரு மனிதன் வெளியிலே செல்ல வேண்டும் என்று இருந்தால் அவன் கூட இந்த திக்ரை செய்யலாம். செய்துவிட்டு போனால் அவனுக்கு 150 தடவைகள் நாங்கள் செய்கின்றோம். அதற்கு 2500 கூலிகள் வழங்கப்படுகிறது. எங்களுடைய சிறு பாவங்களிலே இருந்து 2500 பாவத்துக்குரிய பரிகாரம் கிடைக்கிறது. ஆகவே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லித்தந்த வழிமுறைகளை முடியுமான வரையிலே நாங்கள் பேணி வருவோமாக இருந்தால் இலகுவாக சுருக்கத்தை அடைந்து விடலாம், இலகுவாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தேடிக்கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை பேணி தொழுவது போலவே தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதுக்கார்களையும் மனநமிட்டு ஓதி அல்லாஹ்வினுடைய நட்பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக எம் அனைவர்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.